ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நல்ல மனசு கொண்ட ஒரு பெண் தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னையே மறந்த பெண் ஒரு நாள் திடீர்னு அவ மாறிட்டா. முன்ன மாதிரி சிரிக்கிறது இல்ல, முன்ன மாதிரி பேசுறது இல்ல, முன்ன மாதிரி அன்பு காட்டுறது இல்ல. சோ உடனே எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவ ரொம்ப மாறிட்டா, முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப திமிராயிடுச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனா ஒரு நிமிஷம் யாராச்சும் அவ ஏன் மாறினா அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்காங்களா? இல்ல கேட்கதான் ட்ரை பண்ணிருக்காங்களா? சோ இன்னைக்கு அத பத்தின ஒரு டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். சோ இதன் மூலம் ஒரு பெண்ணோட மனநிலை திருமணத்திற்கு பிறகு எப்படியெல்லாம் மாறுது, ஏன் மாறுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய வீடியோக்குள்ள நான் பேசுற கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சார்ந்தது. சோ அதே மாதிரி தனிப்பட்ட ஒரு மனநிலையை பற்றி நான் ஒரு சைக்காலஜிக்கல், ஸ்பிரிச்சுவல், எமோஷனலா மிக்ஸ் பண்ணி பேசுறேன். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் அது கனெக்ட் ஆகும். உங்களுக்கு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் மன நிம்மதியையும் கொடுக்கத்தான் என்னுடைய வீடியோ. என்னுடைய நோக்கமும் அதுவே. வாங்க ஜாலியா ரியாலிட்டிக்குள்ள போகலாமா? வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. ஒரு மனிதர் ஒரே நாள்ல எல்லாம் யாரும் மாற மாட்டாங்க. ஓகே, மாறதுக்கு சாத்தியமும் இல்லை. அவர் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் சந்திச்ச அவமானங்களும், அலட்சியங்களும், ஏமாற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, சோ அப்படி ரொம்ப லோட் ஆகும் போது அந்த மனசு சொல்லும், இனி போதும், இனி போதும். இதத்தான் வெளி உலகம் அவளை என்ன சொல்றாங்கன்னா, அவ ரொம்ப மாறிட்டா. ஓகே, அவ ரொம்ப மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் ஒண்ணு அடிக்கிறாங்க அந்த பொண்ணு மேல. இப்ப வாழ்க்கையில நடக்கிற ஒரு ரியல் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கணவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. மனைவி அன்பா சாப்பாடு போட்டுட்டு பேசணும்னு முயற்சிக்கிறா. கணவருக்கு போன் தான் முக்கியம். சரியா? ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் ஆகுது, மாசம் ஆகுது, வருடங்கள் ஆகுது. லைஃப் இப்படியே போயிடுது. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்? இதுதான் நம்ம வாழ்க்கை, இவர் இப்படிதான் சொல்லிட்டு பழகிடுறா. அதுக்கப்புறம் அவன் அமைதியாயிடுறான். ஆனா கணவர் என்ன தெரியுமா சொல்வாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம்? ரொம்ப மாறிட்டா. மாற்றத்திற்கு காரணமே அவர்தான் இல்லையா? அவர்தான் காரணங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாரு. அவர் அதை தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ண மாட்டாரு. ஆனா அவ மாறிட்டான்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா அவளுக்கு ஒரு லேபிள் ஒண்ணு கொடுத்துருவாங்க. இது பல பேர் வாழ்க்கையில நடக்கிற, இன்றைய தினமும் இந்த நொடியும் நடக்கின்ற ஒரு விஷயம். இத கண்டிப்பா அவங்களுடைய கணவர்மார்கள் பார்க்க வேண்டும். சரிங்களா? இது ஒரு மனநிலை தான். ஓகே, எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி இருக்குமானா அப்படி நான் சொல்லல. இப்படி பாதிக்கப்படுற உறவுகள் பல பேர் இருக்கிறார்கள். சோ என்னோட அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். சோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒன்னாச்சா? ரெண்டாவது, அவ பணம் காசு பார்த்ததும் மாறிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அவ வேலைக்கு போனா பணம் சம்பாதிக்கிறா, அதனால கொஞ்சம் ஹெட்வெயிட் ஆயிட்டா மாறிட்டா அப்படின்றாங்க. இல்ல, உண்மை என்னன்னு இங்க யாருமே புரிஞ்சிக்க முயற்சி பண்ண மாட்டீங்க. ஏன்னு தெரியல. அந்த பணம் சம்பாதிக்கும் போது சுயமரியாதை, ஓகே, அவங்கள தட்டி எழுப்பும். இங்க பணம் காரணம் இல்லை. முன்னாடி அவளால சுயமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில அவன் அமைதியா இருந்தா, இப்போ அந்த பணம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் நீங்க கொடுக்கிற அவமானத்தெல்லாம் ஏத்துக்கிற நிலைமையில கடவுள் என்ன வைக்கல அப்படின்ற ஆட்டிடியூட் அவங்களுக்கு வருது. தட்ஸ் an healthy attitudeங்க. ஒரு மனுஷன் ஒரே மாதிரி எப்படிங்க ஒரே அவமானத்தை வாழ்க்கையில ஏத்துக்கிட்டே இருப்பாங்க?
கடவுள் அவங்களுக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டாரா? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாரா? ஏன்னா வாழ்க்கைங்கிறது இப்படியே சுத்தின்றே இருக்காது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 9 கிரகங்கள் இருக்கு ஜோதிட அடிப்படையிலே. அப்ப அந்த ஒவ்வொரு பிளானட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரே ஹவுஸ்ல இருக்கிறது இல்ல, வேற ஒரு ஹவுஸ்க்கு மாறிண்டே இருக்கும் பொழுது காலநிலைகள் கால சூழ்நிலைகள் மாற்றத்திற்கு உட்பட்டது. அது மாறிட்டே தான் இருக்கும். மனிதர்களுடைய வாழ்க்கையில அந்த 9 கிரகங்கள் தானே விளையாடிக்கிட்டு இருக்கு இப்போ. அப்ப அது மாறும்போது அவங்களுக்கான சுயமரியாதை கிடைக்காத நேரத்துல இருந்த வாழ்க்கை அந்த சுயமரியாதை கிடைக்கும் போது டோட்டலா எல்லாமே மாறும், மனிதனோட மனநிலையும் மாறும். சோ இதத்தான் நீங்க அவங்க கிட்ட அப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் ஒண்ணு அடிக்கிறீங்க. சோ முன்னாடி என்னால தாண்டி நீ வாழற அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண் இப்போது சுயமாக சம்பாதிக்கிறா. ஓகே, அப்படி சுயமாக சம்பாதிக்கும் போது அவளுடைய குணங்கள் அங்க மாறலங்க, அவளுக்கு இருந்த பயம் போயிடுச்சு. ஓகே, அந்த தெம்பு வந்துடுச்சு, தைரியம் வந்துடுச்சு, பயம் போயிடுச்சு, அவ்வளவுதான். மூணாவது, இப்படியெல்லாம் ஏமாற்றங்களை சந்தித்த ஒரு பெண்ணு தப்புன்னு காதல கம்மியாயிடுச்சு, நீ என்ன முன்ன மாதிரி நேசிக்கிறது இல்ல, நீ என் மேல முன்ன மாதிரி அன்பு காட்டுறது இல்ல, அக்கறை காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் அடிக்கிறாங்க. இங்க ஒரு விஷயம் இருக்கு, இதுதான் ரொம்ப ஒரு எல்லா பெண்களும் அடி வாங்குற விஷயம். என்னன்னா, ஒரு கணவருக்கு ஒரு பிறந்த நாள் வருது, அந்த மனைவி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க மறக்காம. ஆனா அதே கணவர், நான் எல்லா கணவர்களையும் சொல்லல, எல்லா மனைவிகளையும் சொல்லல, அந்த கணவர் என்ன பண்றாரு, அந்த மனைவிக்கு பிறந்த நாள் வரும்போது அந்த குடும்பத்துல யாருமே அந்த பொண்ணுக்கான அந்த நாளை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. சோ இப்படியாகப்பட்டது ஆரம்பத்துல இருந்தே அவளுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருந்து ஏமாற்றங்கள் அடைஞ்சிருப்பா. இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயமா பாக்குறோம், ஆனா இதுதான் பெரிய விஷயம். இங்க இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எதையுமே அலட்சியப்படுத்த கூடாது நம்ம. சோ அவ என்ன பண்றா, ஒரு குடும்பத்தையே கட்டி காக்கும் ஒரு தியாகம் பண்ற ஒரு பொண்ணு, எல்லாத்தையும் அனுசரிச்சு பொறுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு சின்ன சின்ன இந்த சந்தோஷத்தை தான் அது பெரிய விஷயமா எதிர்பார்க்குது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அவ ஆரம்பத்துல எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் அடைஞ்சது உண்மைதான். ஆனா போக போக என்ன தெரியுமா, பழகிக்கிட்டு தன் எதிர்பார்ப்ப அங்க நிறுத்திக்கிறா. சரி, நமக்கு வாழ்க்கை இதுதான், நம்ம எதிர்பார்க்க கூடாது. இப்ப அந்த வழிய மறைக்க கத்துக்கிறா. அதாவது எதிர்பார்ப்ப நிறுத்திக்கிறா. நோ டிசப்பாயின்மெண்ட்ஸ். அந்த எதிர்பார்ப்பை நிறுத்திக்கிட்டாலே அங்க பாதி வழிகள் அவளுக்கு மறைஞ்சிரும். அதை மறைக்க அந்த பொண்ணு கத்துக்கிடுச்சு. இதான் விஷயம். அதே மாதிரி அந்த கணவரோட குடும்பத்துல அந்த பெண்ணுக்கான ஒரு மதிப்பையும், அந்த பெண்ணை சார்ந்த குடும்பத்திற்கு ஒரு கௌரவத்தையும் அவங்க வழங்காத ஒரு நேரத்துல கணவரின் குடும்பம் அவர்களுடைய கௌரவத்திற்கு மட்டும் முக்கியம் கொடுத்து விட்டு அந்த பெண்ணோட கௌரவத்திற்கு அவங்க முக்கியம் தராத அந்த ஒரு இடத்துல அந்த பெண்ணுக்கும் ஒரு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கும் பொழுது அது அவ வெளிப்படுத்தும் போதுதான் அவளை நீ மாறிட்ட, நீ எப்படி வாய் பேசலாம், நீ எப்படி கேட்கலாம், இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்த, இப்ப எதுக்கு எடுத்து ரியாக்ட் பண்ற அப்படின்னு இங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவ மேல ஒரு லேபிள் குத்துறாங்க, உன் பொண்டாட்டி ரொம்ப மாறிட்டா, இந்த குடும்பத்துக்கு அவ ஏதோ ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கா, அது சரியில்லைன்னு ஒரு லேபிள் அடிக்கிறாங்க. அதாவது அவங்க அந்த குடும்பத்திற்காக அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன தியாகங்களா இருந்தாலும் அது தியாகம் தானே. அவங்க எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பார்த்து, அதான் சொல்றேன், அந்த மனசு தாங்குற வரைக்கும் தான் தாங்கும். அது இல்ல தேர் இஸ் a லிமிட்னு அது ஒரு டோர் நாக் பண்ணும் பொழுது அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகே, சோ சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா, ஒரு மனிதரோட உணர்வு திரும்ப 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 அடி வாங்கும் பொழுது, அந்த உணர்வை மதிக்காம போகும் பொழுது அது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்லும் தெரியுமா, உன்னை நீ காப்பாத்திக்கோமா, உன்னை நீ காப்பாத்திக்கோன்னு கண்டிப்பா சொல்லும். சோ அப்படி அது சொல்லும் பொழுது அவங்க அன்பு காட்டுறதுக்கு பதிலா அமைதியாதான் போவாங்க. ஏன்னா அன்பு காட்டும் பொழுது அவங்க மத்தவங்களுக்காக யோசிச்சாங்க இல்லையா, மத்தவங்களுக்காகத்தான் கணவர் தன குடும்பம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் உண்மை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் வரும்பொழுது அவங்க கொடுத்ததெல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணிக்கதான் பார்ப்பாங்க. ஏன்னா அங்க ரெஸ்பான்ஸ் இல்ல, திரும்ப ரிட்டர்ன்ல எதுவும் கிடைக்கல, அவ்வளவுதான். இதுதான் மனிதனுடைய நிலைமை.
மனித மனசு இப்படிதான் வேலை செய்யுது. இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். இத நான் ஆன்மீக ரீதியாவும் உங்களுக்கு நான் சொல்றேன். வாழ்க்கையில ஒரு விதி இருக்குங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். சரிங்களா? மரியாதை நீங்க கொடுத்தீங்கன்னா மரியாதை தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அலட்சியத்தை கொடுத்தீங்கன்னா தூரம் தான் கிடைக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி. ஓகே, நான் இப்படிதான் இருப்பேன், நீ எனக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கணும்னா அது நடக்காதுங்க. உங்களுக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம், தனிப்பட்ட ஒரு மனசாட்சி, மனநிலை, உங்களோட சந்தோஷம், உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி வேலை செய்தோ அதே மாதிரிதான் உங்க கூட வாழ வர பொண்ணுக்கும் அதே மனசுதான் இருக்கும். அத நீங்க அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்கள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். அது யார் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் விமன்ஸ் மேரேஜ் லைஃப் நிறைய பாதிக்கப்பட்டு நான் பாக்குறேன். சில பேச முடியாத வழிகள் அவங்களுடைய மனசுல புழுங்கி தவிக்கிறாங்க. சோ அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, எதனால பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்க வீடியோ உங்களுக்கு. சோ ஒரு பெண்ணு மாறிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க ப்ளீஸ். அவ மாறத்துக்கு முன்னாடி நான் அவளை எப்படி நடத்தினேன், நான் அவகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணேன், இந்த மாதிரி நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா பல நேரங்கள்ல மாறியது பெண்கள் அல்லங்க, அவங்க சந்தித்த அனுபவங்கள் தான். தெரியுங்களா? அவங்க வாழ்க்கையில சந்தித்த அனுபவங்கள் தான் அவங்களை அப்படி மாத்தி இருக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்கள அன்பால மட்டும் மாத்தணும்னு நினைக்காம அது கூட கொஞ்சம் சேர்த்து அவங்க கேட்கும் புரிதலையும் அவங்களுக்கு தேவையான மரியாதையும் சேர்த்து கொடுங்க. சோ அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில அவ ஏன் மாறிட்டா, என் வாழ்க்கை ஏன் இப்படி அவளால மாறுச்சு, அந்த கேள்வி உங்க வாழ்க்கையில வராம தடுக்கலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் உங்க மனைவியோ உங்க காதலியோ எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவங்க ஏன் மாறிட்டாங்க, முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கடந்த காலத்துல நீங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதன் மூலமா பல பேர் உங்களுடைய கமெண்ட்ஸ பார்த்து அவங்களுடைய தவறுகளை திருத்திப்பாங்க. இல்லாட்டி குழப்பத்துல இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நான் கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். இந்த மாதிரி உண்மைகள் பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். மீண்டும் ஒரு உண்மை வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.